1 பருப்பு வேக வைக்க சிறிது எண்ணெய் சேர்த்தால் விரைவாக வேகும். 2 சமையல் உப்பு ஈரமாக இருந்தால் சில அரிசி தானியங்கள் வையுங்கள். 3 சாம்பாருக்கு சிறிது சர்க்கரை சேர்த்தால் சுவை கூடும். 4 உருளைக்கிழங்கை வேக வைக்க உப்பு சேர்த்தால் தோல் எளிதாக விலகும். 5 மீதி சாதத்தால் லெமன் ரைஸ், கருவேப்பிலை ரைஸ் செய்யலாம். 1 தோசை கருக்காமல் வர சிறிது சர்க்கரை மாவில் சேர்த்து வையுங்கள். 2 பாயாசம் செய்யும் போது பால் உடைந்து விடாமல் சிறிது மைதா சேர்க்கவும். 3 மிளகாய் தூள் கெட்டு போவதை தவிர்க்க குளிர்சாதன பெட்டியில் வையுங்கள். 4 வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து முகத்தில் போட்டால் குளிர்ச்சியூட்டும். 5 பச்சை மிளகாய் நீண்ட நாட்கள் பசுமையாக வைக்க சிறிது எண்ணெய் தடவி ஃப்ரிட்ஜில் வையுங்கள். 1 சாம்பாரில் மிளகு தூள் சிறிது சேர்த்தால் சுவை அதிகரிக்கும். 2 கொத்தமல்லி நீண்ட நாட்கள் பசுமையாக வைக்க தண்ணீரில் மூடி ஃப்ரிட்ஜில் வையுங்கள். 3 கடாயில் பட்டை கரியாமல் வறுக்க சிறிது தண்ணீர் தெளிக்கவும். 4 தேங்காய் பால் பழுப்பதற்குள் சிறிது உப்பு சேர்த்தால் நீண்ட நாட்கள் கெடாது. 5 பருப்பை வறுக்கும் போது சில துணி நெய் சேர்த்தால் வாசனையும் சுவையும் அதிகரிக்கும். 1 வெந்தயம், மஞ்சள் சேர்த்து அரிசி கழுவினால் பூச்சி வராது. 2 வேக வைத்த முட்டை எளிதாக உரிக்க குளிர்ந்த நீரில் 1 நிமிடம் வையுங்கள். 3 வெங்காயம், தக்காளி வறுக்கும் போது சிறிது உப்பு சேர்த்தால் விரைவாக மாகும். 4 எலுமிச்சை சாறு பிழியும் முன் மைக்ரோவேவில் 10 வினாடி வையுங்கள். சாறு அதிகம் வரும். 5 சாதம் பொடியாகிவிட்டால் சிறிது பால் சேர்த்து வறுக்கவும், மென்மையாகும். 1 உருளைக்கிழங்கை வறுக்கும் முன் 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்தால் குறுமையாக வரும். 2 வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து வறுத்தால் சாம்பாருக்கு சிறந்த வாசனை வரும். 3 தட்டில் ஒட்டிய சாதத்தை எளிதாக கழுவ சிறிது வெந்நீர் ஊற்றி வையுங்கள். 4 காய்கறி வறுவல் செய்யும் போது சிறிது வெண்ணெய் சேர்த்தால் சுவை கூடும். 5 கடாயில் பொரித்த பொருள் குறுமையாக வர சிறிது கான் பிளவர் தூவி பொரிக்கவும். 1 சமையலறையில் சிறிது காபி பவுடர் வைக்க துர்நாற்றம் மறையும். 2 ஃப்ரிட்ஜில் வெள்ளை பூண்டு வைத்தால் பூச்சி வராது. 3 எலுமிச்சை தோலை உலர்த்தி வைக்கும் போது அதுவே இயற்கை வாசனை திரவியம் ஆகும். 4 மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போன்றவை கண்ணாடி டப்பாவில் வைத்தால் நீண்ட நாட்கள் கெடாது. 5 குளிர்சாதன பெட்டியில் தண்ணீர் அடைப்பு வராமல் சிறிது வெள்ளை வெங்காயம் வையும். 1 எண்ணெய் வறுக்காமல் குறைந்த தீயில் சமையல் செய்தால் சத்துக்கள் கெடாது. 2 தக்காளி தோலுடன் சேர்த்து வேக வைத்தால் லைகோபீன் அதிகரிக்கும். 3 அதிக உப்பாகிவிட்ட குழம்பில் வேக வைத்த உருளை